ஹாய் மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் மீஹோன் செய்ய போகிறோம். சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், பெரிய அளவு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேரட்டை நீட்டாக வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ், ஒரு வெங்காயம், பாதி வெங்காயம், அதுக்கப்புறம் இவ்வளோ மீஹோன். இதுதான் மீஹோன். இது வந்துட்டு நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. முட்டை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். இதுக்கு தேவையான சாஸ் வந்துட்டு லைட் சோயா சாஸ் அண்ட் டார்க் சோயா சாஸ். இது தண்ணி கிச்சாப்பு, இது கட்டி கிச்சாப்பு. ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து நிறைய தான். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம பூண்டை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போதுட்டு வெங்காயம் போட்டுக்கணும். இங்கே மலேசியாவில் வந்து சைனீஸ் சரி, மலே சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீஹோன். முக்கியமாக சைனீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு வெயிட் போடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா ருசியாக இருக்கும். சம்பலில் சாப்பிடலாம், கிச்சாப்பில் சாப்பிடலாம். இது வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறதுனால நம்ம உரப்பாக செய்யலை. அப்படி உங்களுக்கு உரப்பு வேணும்னா பட்டை மிளகா இருக்குல்ல, அது கூட நீங்கள் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு போடலாம், நல்லாயிருக்கும். ஒரு கருவேப்பிலை, பட்டை மிளகா, அந்த அந்த அது ஒரு நாளைக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். காலையிலே டீ டைம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நிறைய வெஜிடேபிள்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடும் போது எவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். அப்புறம் ஒரு சில்லி இருக்குது, ஒரு ரெட் மிளகா, அதுவும் போட்டு இந்த லைட் சோயா சீஸை போட்டுட்டு அதோட சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். சைனீஸ் ஃபுட் வந்துட்டு நல்லா இல்லைன்னா கூட அதை வச்சு சாப்பிட்டா அது வந்து நல்லாயிடும். அதுதான் அவங்களோட ட்ரிக். ஓகே, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே இந்த மீஹோனை போட்டணும். இந்த மீஹோனை சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் ஊற வைக்கலாம். சீக்கிரமாக வேணும்னா சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கிட்டி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து லைட் சோயா சாஸ் வைப்போம். தண்ணி கிச்சாப்பு, இதுக்கு உப்பு ஒன்றுமே போட வேணும். இந்த மாதிரி செய்யாலே ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கட்டி கிச்சாப்பு, லைட் சோயா டார்க் சோயா சாஸ். ஒரு நாளைக்கு நாங்கள் ஜிஞ்சர் சிக்கனும் செஞ்சு காமிக்கிறோம். இந்த ரெண்டு பார்த்து அவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள் என்ன பார்த்தோன்னா பிள்ளைங்க தான் பாய்ச்சோம் இந்த மீஹோன் செய்ய. இந்த நூடுல் பேர் வந்து இங்கே வந்துட்டு மீஹூன். இது வந்து வெட்டி வச்சுருக்காங்க. இந்த முட்டை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. சில பேர் இதிலே போட்டு திரட்டிடுவாங்க, சில பேர் தனியாக போடுவாங்க. நாங்கள் எடுத்து தனியாக போடுறோம். அப்போ பிள்ளைங்க எடுத்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதில் லேசாக உப்பு போட்டு பொரிச்சுப்போம்.
கேட்பாங்க, டேஸ்ட் பார்ப்பாங்க. இந்த சோயா சாஸ் வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. இது வந்து அது என்னத்துக்கு ஊற்றுனா அதில் ஏறி ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும், அதனால நம்ம உப்பு பாய்க்கல. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மலேசியாவில் ஏதாச்சும் செஞ்சு காட்டணுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு செஞ்சு போடுறோம். மலேசியாவில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இது வந்து சைனீஸ் ஃபுட், பேர் வந்து சிங்கர் பாமினிஹோம். மலேசியா செய்வாங்க, ஆனால் வந்துட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு கொஞ்சம் ருசியாக இருக்கும். சிலர் மலே ரெஸ்டாரண்ட்டில் நல்லா இருக்கும். எனக்கு தெரியல, எனக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் இது சாப்பிட பிடிக்கும். அப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு தெரியும். பட் அது கூட டிபெண்ட் தான், ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஒரு மாதிரி சமைப்பாங்க, சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இது ரெடி ஆச்சு. இதுதான் சிங்கப்பூர் மீஹோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய் மக்களே.